எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிற எத்தனை 234 எம்எல்ஏக்களும் காசு கொடுத்தா ஜெயிச்சான். இவன் பணத்தை எடுத்துருப்பான், எனக்கு பணம் வேண்டுன்ட்டார். யார்? சைதை துரைசாமி. ஏன் என்ன காரணம்? பணம் கொடுத்து ஜெயிச்சு நான் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி அரசியல் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது என்ன? எம்ஜிஆர் தோண்ட ரெட்டலை பார்த்தா போட்டுருவான். இல்லை, அப்போ ரெட்டலையை தாண்டி உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ரெட்டலை தாண்டி இங்கே டெல்லி வரைக்கும் செல்வாக்கு. டெல்லி பீகாரில் கொண்டு எம்பி நிதி ஜெயிச்சலாங்கிறீங்களா? வேற இல்லை, தமிழ்நாட்டில் கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் ரெட்டலை தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். அதுதான் அடையாளம். அதில் யார் இருந்தாலும் வேலுமணி அதெல்லாம் பார்க்க, அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். ஏன் ஓபிஎஸ் வெளியே போனார? ஓபிஎஸ் பொண்டாட்டி உள்ள கூட அங்கே ஜெயிக்க முடியலையே. வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு? எங்கள் பலாப்படத்தில் போய் ராமநாதன் நிற்கிறாரு, பையன் எலெக்ஷன் நிற்கல. எங்கே சொந்த தொகுதி தேடி பெரிய கொடுத்து ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு அதிமுக தொண்டை ஒரு ரூபாய் பின்னாடி போலியா? யார் பின்னாடி? ஓபிஎஸ். அப்போ என்ன காரணம்? எங்கே ரெட்டை இலை இருக்கோ, எங்கே அதிமுக கொடி இருக்கோ, அங்கே தான் 1 கோடி தொண்டை அங்கே தான் இருப்பான். ஓபிஎஸ் பின்னாடி ஒரு காக்கா குஞ்சு பொண்டாட்டி உள்ள கூட போலியே. மகன் இப்போ விஜய் கட்சிக்கு போகிறதா, இல்லை எடப்பாடிக்கிட்ட வர்றதா, இல்லை பிஜேபிக்கு போகிறதா, மோடி எங்கள் டாடின்னு போட்டு வச்சிருக்காரு, இல்லை முஸ்லீம் லீக்கு போகிறதா, இல்லை வேறு எந்த கட்சிக்கு போய் தேடிட்டு இருக்காரு. யாரு? அது உண்மையா சார்? 100% உண்மை. ரவீந்திரநாத் இப்போ எந்த கட்சிக்கு போகிறன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ஏன்? உங்கள் அப்பா தான் முதலமைச்சர். அதிமுக அங்கே இருந்து ஜெயிக்க வேண்டியதானே? மக்கள் செல்வாக்கு இருக்கணுமில்ல. எத்தனை ஏறக்குறைய 25 வருஷம் எம்எல்ஏ, துணை முதலமைச்சர், எம்பி. ஏன் உள்ளூரில் ஜெயிக்க முடியல? ஏன்? செல்வாக்கு இல்லை. எதுக்கு செல்வாக்கு? ரெட்டலைக்கு தான் செல்வாக்கு.